தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். ஜனநாயகன் படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு நாளே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ FDFS வந்து ஃபஸ்ட்டு யார் பார்த்தானா மக்கள் கிடையாது, பொதுமக்கள் கிடையாது. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தொண்டர்கள். உண்மைதான், அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தொண்டர்கள் தான் பார்த்தாங்க. இந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தொண்டர்களும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? ரசிகர்களாக இருந்தாங்க. இந்த ரசிகர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, லைக் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ FDFS டிக்கெட்டை வாங்கி ஃபஸ்ட்டு நாளாக அவர் வந்து அவங்க தான் முந்தி அடித்து படத்தை போய் பார்க்குறாங்க. படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் தேம்பி அழுறாங்க. அமைச்சர் பர்வேஸ் எல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவருடைய லைக் வந்து கட்சி நபர்களோடு ஒன்றிணைஞ்சு அந்த படத்தை பார்க்க போய் தேம்பி அழுறாரு. என்னமா நடிக்கிறாரு பாருங்களேன். கேமராமேன்லாம் சுற்றி நிற்கிறாங்க. இந்த வந்து நியூஸ்காரங்க, பாலிமர், புதிய தலைமுறை எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. என்னமா நடிக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து வீடியோ கவரேஜ் எல்லாம் வருது. இன்னைக்கு காலையில் கிடையாது, நேற்றுலேருந்து ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் ஆகிட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்தை பார்க்க துடிக்கும் டிவிகேவினர், ஜனநாயகன் படத்தை கொண்டாடும் இங்கே இருக்கும் தற்குறிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களும் இந்த ஜென்சி கிட்ஸும் ஜனநாயகன் தளபதின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் ஆகிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம், இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் படித்தவங்கன்னு பார்த்தா, கொஞ்சம் அறிவு கூர்ந்தவங்கன்னு பார்த்தா, இவங்களை நம்ம மதித்து மேலே இருக்கக்கூடிய வடக்கன்ஸை நம்ம மதிக்காமல் விட்டுட்டு அவங்கள போய் நம்ம வந்து தற்குறிகள்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தோம். படிப்பறிவு இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் மேலே இருக்கக்கூடிய வடக்கன்ஸ் என்னென்னா, நெஞ்சை நிமித்திட்டு எங்களுடைய கல்விக்காக நாங்கள் போராடுறோம், எங்கள் கல்வியோட உரிமைக்காக நாங்கள் போராடுறோம், நீ வந்து எத்தனை அடி தான் அடிப்ப, என் நெஞ்சை நிமித்திட்டு நான் நிற்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய வடக்கன்ஸ் எல்லாம் போராடுறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தற்குறிகள்லாம், அமைச்சர்கள் வந்து அங்கே படத்தை பார்க்க போய் அழுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தற்குறிகள், நான் படத்தை தான் பார்ப்பேன், போராட்டம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் படிப்பறிவோ எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு திரியிறாங்க. விஜய் அவர்களுக்காக பால் ஊற்றி திரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் நேற்றுலேருந்து செட் ஆகிட்டு இருக்கு. இது எதுக்காகனா, டெல்லியில் ஒரு ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குல்ல, ஒரு போராட்டம் போயிட்டு இருக்குல்ல, எதுக்காகனா ஃபேர் நீட்டை வந்து நடத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஆக்சுவலாக உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய விஜய் அவர்களோ, இல்லை ஜனநாயகன் படத்தை நீங்கள் புறக்கணிக்கிறது மூலமாகவோ, இல்லை ஜனநாயகன் படத்தை பார்க்கும்போது நீங்கள் கண்ணீர் விடாமல் இருக்கிறது மூலமாகவோ, நீங்கள் என்ன பண்ணாலும் நீட் எக்ஸாமை உங்களால் தவிர்க்க முடியுமா, இல்லை ரிவோக் பண்ண முடியுமா, இல்லை கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்டால், நீங்கள் தலைகீழ நின்னாலும் சரி, இல்லை தளபதி விஜய் அவர்கள் தலைகீழ நின்னாலும் சரி, மத்திய அரசாங்கம் நினைக்காம நீட் எக்ஸாமை கேன்சல் செய்ய முடியாது. என்ட்ரி 66 ஒன்று இருக்குது, என்ட்ரி 25 ஒன்று இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, யூனியன் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் தனித்துவமாக நம்மளுடைய பாடத்திட்டத்தில், எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றான்னு நினச்சாங்கன்னு அந்த மாற்றத்தை தனித்துவமாக இவங்களால் கொண்டு வர முடியாது. 2 பேரோட கையெழுத்து வேணும், எய்தர் ஒருத்தவங்களோட கையெழுத்து வேணும். ஒன்னி கவர்னரு இல்லை பிரசிடென்ட். கீழே இருக்கக்கூடிய கவர்னரை யாரையா அப்பாயின் பண்ணால் பிஜேபி, மேலே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டை யாரையா அப்பாயின் பண்ணால் பிஜேபி கொண்டு வந்த சட்டத்தை, பிஜேபி கொண்டு வந்த பில்லை, பிஜேபி கொண்டு வந்த எக்ஸாமை எப்படி இந்த 2 பேரும், அவங்களால் அப்பாயின் செய்யப்பட்ட இந்த 2 பேரும் எப்படி வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணுவாங்க? அவங்களுக்கு எதிரான ஒரு பில்லை எப்படி பாஸ் பண்ணுவாங்க? அதுதான் இத்தனை நாள் நடக்கலை. நம்மளை இத்தனை நாள் ஒரு கட்சி ஏமாற்றிட்டு இருந்தாங்களே, அந்த கட்சி பரப்பக்கூடிய ஒரு நரேட்டிவ் தான் இந்த நரேட்டிவ். கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக டெல்லியிலே இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி சிஜேபி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. எல்லாருமே இதுக்கு முன்னாடியே இந்த போராட்டத்தை, இந்த நீட் எக்ஸாம் வந்து ஃபேராக நடத்தணும், அது நீட் எக்ஸாமை பாய்காட் பண்ணுறது கிடையாது, நீட் எக்ஸாம் நாங்கள் ஒட்டுமொத்தம் ஒழிக்கணுங்கிறது கிடையாது, நீட் எக்ஸாமை நீங்கள் நியாயமாக நடத்தணும், ஃபேராக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து இத்தனை நாட்களாகியும் பேச்சு பொருளாக இல்லாமல் இன்னைக்கு எதுக்காக பேச்சு பொருளாக தெரியுமா? ஜனநாயகன் படம் ரிலீஸ். இத்தனை தடைகளையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முந்தின நாள் படத்தில் நடித்த நடிகர், இன்றைய முதலமைச்சர் படத்தை போய் பார்க்குறாரு. அடுத்த நாள் கட்சியினர், பொதுமக்கள் எல்லாரும் படத்தை போய் பார்க்குறாங்க. படத்தை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக, பாய்காட் பண்ணணுங்கிறதுக்காக, இங்கே டிவிக்கு மேலே ஒரு ஃபேக்கான ஒரு வெறுப்பை மக்கள் மத்தியில் உருவாக்கணுங்கிறதுக்காக பாருங்கள், மேலே இளைஞர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, இங்கே வருங்க தற்கூரிகள் படம் பார்த்துட்டு திரியிறாங்க, மேலே இளைஞர்கள் நெஞ்சு நிமித்திட்டு நம்மளுடைய நாட்டோடைய நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக போராட்டம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், படிப்பே வேண்டாம், இங்கே விஜய் அவர்கள் போதும்னு சொல்லிட்டு இங்கே வந்து தற்கூரிகள் வந்து பால் ஊற்றி திரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் நேற்றுலேருந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த நரேட்டிவ் இதுக்கு முன்னாடியே செட் செய்யப்பட்டு மக்களை நம்ப வச்சு ஏமாத்தின நரேட்டிவ். உங்ககிட்ட எத்தனை கையெழுத்து வாங்கினாங்க,
நீட் எக்ஸாம் நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் சொல்லிட்டு எத்தனை கையெழுத்து வாங்கினா உங்ககிட்டேருந்து வாங்கினாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டார். எங்ககிட்ட தாரக மந்திரம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மந்திரத்தை வச்சு நாங்கள் சூனியம் செஞ்சு அந்த நீட் எக்ஸாமை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது நீட் எக்ஸாம்னால மரணம் அடைந்த அக்கா அனிதா அவருடைய பேரில் 38 மாவட்டங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். 38 மாவட்டங்களில் 38 மருத்துவக் கல்லூரிகள், அனிதா மெடிக்கல் காலேஜ் என்ற பேரில் 38 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வருவோம். எதுக்காகனா நீட் எக்ஸாம்னால சூசைட் செய்யப்பட்ட தன்னோட உயிரை இழந்த அனிதா அவரோட பேரில் அந்த மருத்துவமனை கொண்டு வருவது மூலமாக நம்ம ஒரு அங்கீகாரத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம், நீட் எக்ஸாமை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிரச்சாரம் பண்ணாங்க, என்னென்னமோ மக்களை ஏமாத்தினாங்க. ஆனால் ஒட்டுமொத்த நரேட்டிவும் கடைசியில் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுடைய தோழமை கட்சியான இதுக்கு முன்னாடி அவங்க கூட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி என்னைக்கு மத்தியில் ஆட்சியில் வருதோ அன்னைக்கு நாங்கள் நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு மேலே அந்த பருப்பு வேவாது. காரணம் 2021 ஏமாற்றியாச்சு, 2024 ஏமாற்றி மக்களை ஏமாத்துனதுக்கப்புறமா ஒரு பொய் எத்தனை வாட்டி அந்த பொய்யை அரைக்க முடியும்? அதனால தான் இன்றைக்கி அந்த பொய்யை வேறு மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி டிவிகே மேலேயும் விஜய் அவர்கள் மேலேயும் ஜனநாயகன் படத்துக்கு மேலேயும் ஒரு வெறுப்பை கக்கிடலாம். அந்த வெறுப்பை கொண்டு வரது மூலமாக இந்த ஜென்சியை ஒட்டுமொத்தமாக திருப்பி விடுறது மூலமாக இவங்க மேலே ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்துடலாங்கிறதுக்காக தான் அந்த ப்ரொட்டஸ்ட்டையும் விஜய் அவர்களையும் டிவிகேயும் ஜனநாயகன் படத்தையும் லிங்க் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சோகால்டு டிஎம்கேக்கு ஆதரவாக பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி டிஎம்கேக்கு வேலை பார்க்கக்கூடிய தோழமை கட்சியான கட்சியிலேருந்து சில அண்ணன்களும் பேசிகிட்டு இருக்காங்க. நேற்றெல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. நான் வடக்கன்ஸ் எல்லாம் என்ன இங்கே பானிபுரி வித்துட்டு இருக்காங்க, நம்மளோட வேலை வாய்ப்புகள் எல்லாம் பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பாருங்கள், நெஞ்சை நிமித்தி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, கல்விக்காக போராடுறாங்க. அது இங்கே பாருங்கள், எங்களுடைய தற்கொலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. இன்றைக்கி வேணா பாருங்களேன், பர்வேஸை வச்சு செய்வாங்க. பர்வேஸ் அவர்கள் படத்தை பார்க்கும்போது அழுதுட்டாப்புல. நானே அந்த இடத்துல இருந்தால் கூட சரி, விஜய் அவர்கள் கூட இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் அவர் கூட புகைப்படங்கள்லாம் எடுத்திருக்கேன். அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போது புகைப்படங்கள்லாம் எடுக்கும்போது என்னோடய புகைப்படம் தேட்டரில் பிக் ஸ்க்ரீனில் வந்துச்சுன்னு வைங்களேன், எனக்கு எப்படி இருக்கும்? ஆனந்த கண்ணீராக இருக்கும். நம்ம அண்ணனுடைய படம் வருது, அண்ணன் நம்மளை கவுன்சிலராக நான் ஏற்கனவே நம்ம ஜெயித்ததுக்கப்புறமா நான் எம்எல்ஏ, அண்ணனோட தயவால் தான் எம்எல்ஏ ஆனேன், அண்ணனோட தயவால் தான் இன்றைக்கி அமைச்சராக இருக்கேன், லேபர்ஸுக்கான அமைச்சராக இருக்கேன். இவ்வளோ தூரம் நான் வந்தது காரணமே அண்ணன் தான். அண்ணனோட படம் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக ஸ்டாப் ஆக போகுது, இனிமேல் அவர் நடிக்கலைன்னு சொல்லிட்டார். அப்போ அதை பார்க்கும்போது ஒரு ஆனந்த கண்ணீராக அந்த கண்ணீர் வடிக்கிறாப்புல. அது இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே பர்வேஸ் அவர்கள், இதுக்கு முன்னாடி நான் பர்வேஸ் அவர்களை பற்றி பேசினதே கிடையாது. இதே பர்வேஸ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அவங்க பிஆர் ஒர்க்கும் பண்ணல, ப்ரொமோட்டும் பண்ணல. என்ன செய்தி தெரியுமா? திருச்சி மாவட்டத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையப்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு தாலுக்கா இருக்குது. அந்த ஆவுடையப்பார் தாலுக்கா பக்கத்தில் அம்பேத்கர் நகர்னு சொல்லிட்டு ஒரு நகர் இருக்குது, ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே வாழக்கூடிய தலித் மக்கள் அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்களோட உடலை அவங்க எரிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை, எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த ஊருக்குள்ளே கொண்டு போக முடியல, ஊருக்குள்ளாடி எங்களோட எடுத்துகிட்டு போக முடியல. காரணம் என்னன்னா, சாலை வசதி கிடையாது. அதனால் கிட்டத்தட்ட 500 மீட்டர் நாங்கள் சுற்றி நடந்து தான் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாடி 2 திராவிட கட்சிகள், திமுகவும் சரி அதிமுகவும் சரி, 2 கட்சிகள்கிட்டே நாங்கள் கோரிக்கையாக வச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு சாலை வசதி, அடிப்படை சாலை வசதி கூட எங்களுக்கு செஞ்சு தரல. ஆனால் இன்றைக்கி அந்த கோரிக்கையை மக்கள் முன் வச்சு 2 மாதம் இருக்குமா இந்த டிவிக்கு ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதத்தில் அந்த மக்களோட கோரிக்கையை ஏற்று அந்த சாலையை ஒட்டு மொத்தமாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு அமைச்சராக இந்த சாலையை போட்டு கொடுக்குறதுங்கிறது சாதாரண பெரிய விஷயம்லாம் கிடையாது, சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனால் இருந்தாலும் இத்தனை ஆண்டுகள் அந்த மக்களுக்கு ஒரு பிணத்தை கூட நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியலையா? நம்மளுக்கு ஒரு சாலை கூட, ஏன்னா தலித்தா பிறந்த ஒரே காரணத்தினால, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய அந்த பட்டியலின மக்களாக பிறந்த ஒரே காரணத்தினால இறந்ததுக்கப்புறம் நம்ம உடலை கூட எடுத்துகிட்டு போக முடியும், நம்ம தந்தையோட உடலை கூட எடுத்துகிட்டு போக முடியும், நம்ம பிள்ளையோட உடலை கூட எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் மக்கள் முன்வைத்த கோரிக்கை இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டது. இப்பேற்பட்ட விஷயத்தை யாரும் ப்ரொமோட் பண்ணல, அவங்களும் ரீல்ஸ் எடுத்தும் போடல, அவங்களும் ப்ரொமோட் பண்ணல. ஒரு நியூஸ் ஆர்டிக்கிளில் படித்தது மூலமாக தான் இன்றைக்கி தெரிய வந்ததுக்கப்புறமா அதுக்கடுத்து தான் அவரோட வீடியோஸ் எல்லாம் வருது, கண் கலங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. வேணா பாருங்க, வச்சு ட்ரோல் பண்ணுவாங்களே தவிர அவங்க செஞ்ச நல்ல காரியங்களை இங்கே ஒரு பேர் பேச மாட்டான். ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் ஏற்கனவே அந்த படத்தை தடை போட்டாங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ படம் வெளில வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள் சிரிச்சிட்டாங்க, இங்கே பாருங்கள் அழுதுட்டாங்க, இந்த பாருங்கள் எல்லாரும் கொத்து அங்கே போய் ஃபஸ்ட் FDFS பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க தான் செய்வாங்களே தவிர இவங்க செய்த நல்ல விஷயங்களை பேசவே மாட்டாங்க. பேசினாங்கன்னா அவங்களோட அரசியல் இங்கே பருப்பு வேகாது.
ஸோ மக்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய டெல்லியில் நடக்கக்கூடிய சிஜேபி மற்றும் இளைஞர்களுடைய போராட்டத்தையும் நீட் எக்ஸாமை ஃபேராக நடத்தணுங்கிற அவங்களுடைய மோட்டிவ், நல்ல எண்ணத்தில் எடுக்கப்பட்ட அந்த மோட்டிவ்க்கான அந்த போராட்டத்தையும் இங்கே இருக்கக்கூடிய டிவிக்கே ஜனநாயகத்தையும் எங்களுடைய முதல்வர் விஜயை வந்து சேர்த்து நீங்கள் கோர்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா, கோர்த்து நீங்கள் கலாய்ச்சிங்கன்னா அதில் சத்தியமாக ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காரணம், விஜய் அவர்கள் தலைகீழ நின்னாலும் சரி, ஃபேர் நீட்டையோ இல்லை நியாயமான நீட்டையோ இல்லை ரிவோக் பண்ணணும் இல்லை நீட்டை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தலைகீழ நின்னாலும், தளபதி தலைகீழ நின்னாலும் அந்த ஃபேர் நீட்டையோ நீட்டை கேன்சல் பண்ணுறதோ இவரால் முடியாது. மத்திய அரசாங்கமோ இல்லை இவங்களோட தோழமை கட்சியான காங்கிரஸ் மேலே ஆட்சியில் வந்தாலும் இல்லை மத்திய அரசாங்கமான பிஜேபி அவங்களா மனம் உருகி வந்தால் மட்டும்தான், ரிவோக் பண்ணால் மட்டும்தான், கேன்சல் செஞ்சால் மட்டும்தான், இல்லை ஃபேராக நடத்தினா மட்டும்தான் அந்த எக்ஸாம் கேன்சல் செய்யப்படும். இன்றைக்கி பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ட்வீட்டு, ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்ன அறிக்கைன்னா, சிஜேபி கட்சி, அதாவது இந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் வந்து இந்த பேப்பர் லீக்கேஜை கண்டறிகிறதுக்காக ஒரு தனி குழுவை நாங்கள் அமைக்க போகிறோம், தனி ஒரு இன்வெஸ்டிகேட் டீமை வந்து நாங்கள் அமைக்கிறது மூலமாக இதை நாங்கள் கண்டறிய போகிறோம், இதில் தவறு செய்த யாரையுமே நாங்கள் தப்பிக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. உண்மையிலேயே இது இந்த இளைஞர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை தயவு செஞ்சு படத்தையும் கோர்த்து பார்க்காதீங்க. கோர்த்து பார்க்குற விஷயத்த, ஏமாத்துற விஷயத்த மக்கள் இன்னும் முட்டாள்கள்னு சொல்லிட்டு திராவிட அங்கிள்கள் இன்னைக்கு உங்களை இன்னும் முட்டாளாக்கிடலான்னு சொல்லிட்டு பரப்பக்கூடிய ஒரு வெறுப்பு அரசியல் தான், வெறுப்பு நரேட்டிவ் தான் இந்த நரேட்டிவ். மக்களுக்கு புரியும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.